ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. நான் தான் யுவான்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். போன வருஷம் பேசுனேன். எப்படி இருக்கீங்க? ஆமாம், உங்கள் பேர் ராஜு தானே? ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் வேற ஏதோ பேர் சொன்னீங்க இப்போ? யுவா வந்து கூப்பிடுற நேமுங்க ஐயா. யுவான் நேமை மாற்றுறேன். யுவானா? ஆமாம் ஐயா. அப்படியா? சரி 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 சரி. ஆமாம். வழக்கமாக இந்த யுவான்ட்டு கூப்பிடுற நேம் அப்படியா? ஆமாம், யுவான்னு சொல்லிட்டு. ஆஹா, சரி சரி சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஒரு வாழை இது அப்படின்னு தான் கூப்பிட்டேன் நான். சரி, நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, வேற விசேஷம்? சரி. வந்து உங்கள் டெக்னிக் நான் அப்பப்போ ப்ராக்டிஸ் டெக்னிக்னு சொல்கிறத விட அப்பப்போ அந்த இது வருது ஐயா. நீங்கள் சொல்கிறது அந்த அப்போ வந்து ஆனந்தமாக இருக்குது. அது வந்து நான் இன்னும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படின்னா இப்போ ரொம்ப ஒரு நாளும் நினச்சி பார்ப்பேன். ஒரு நாளும் நினச்சி பார்ப்பேன் எப்பப்பெல்லாம் இப்போ நமக்கு வந்து அதிபயங்கர ஒரு எண்ண ஓட்டங்கள் பயங்கரமாக போச்சு அப்படி இப்படின்னா உடனே நான் வந்து நம்ம சும்மா இருக்கணும், அதை லைட் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு வேற ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கு. அது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் திருப்படி பழையபடி ஸ்லிப் ஆகிடுற மாதிரி இருக்கு. இப்படி நடக்குது. அதாவது மனசை பொறுத்தளவில் உங்களுக்கு அது நீங்கள் நல்ல ஸ்டேட்டு மோசமான ஸ்டேட்டுன்ட்டே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தற்காலிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டேட், அவ்வளோதான். இதில் நல்ல இதுவும் வரலாம், மோசமானதும் வரலாம், என்ன வேணாலும் வந்துட்டு போகலாம். இதில் நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு நிலையை எதிர்பார்க்கறது தான் தவறானது. அது அப்படி தான் வந்துட்டு போகும். நீங்கள் வரும்போது இப்போ நீங்கள் காற்று அடிக்கும்போது சில நேரங்களில் தென்றல் அடிக்கும், சில நேரங்களில் காற்று மெல்ல அடிக்கும், வேகமாக அடிக்கும். அது மாறி மாறி அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதில் நம்ம வந்து நல்லதாக இருக்குன்னா சந்தோஷப்படுறதும், மோசமாக இருக்குன்னா வருத்தப்படுறதுங்கிற மாதிரி இல்லாதபடி நம்ம நேச்சுரல் அந்த காற்றோட நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நமக்குன்னு சொல்லி அங்கே ஒரு நிலையே கிடையாது. நம்ம டோட்டாலிட்டியே சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கே தங்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடமே இல்லாதபடி எல்லாமே டோட்டல் ஃப்ளோயிங்கில் தான் இருக்கணும். ஒரு ரிவர் லிவிங் ரிவர் வந்து மூவிங்லேயே இருக்குது பார்த்தீங்களா, எவர் ஃப்ளோயிங்கில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்களே வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து ரிவராக மாறிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அது போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீங்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஏதாவது ஒரு நல்ல விருப்பமானது வரும், விருப்பம் இல்லாத வரும், எல்லா நாளும் வரும். டக்குன்னு இருந்துகிட்டே இருக்கப்பையா ஒரு அந்த ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. அதாவது வந்து அந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னு வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணணும்னு 4 மாசமா எனக்கு நினைப்பு. சரி. அந்த பௌர்ணமி அப்ப நினைச்சேன். அந்த பௌர்ணமி அப்ப அந்த தியானம் பண்றது அதுக்கு சும்மா அந்த சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சது. கால் பண்ணுவோம். சரி, நீங்க அன்னைக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க, ஸோ அதை விட்டுட்டு வேற நாள் கால் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியும் அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்க மாட்டேங்குது. அதாவது இப்போ இப்போ நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஒரு நிலைத்தன்மையா இருந்தால் ஒர்க் பண்ண முடியுது. ஆமா, எனக்கு அது நிலைத்தன்மை இருக்க மாட்டேங்குது. இல்லை, அது வந்து உங்களுடைய நிலைத்தன்மை இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உண்மையிலே வந்து ஏதாவது ஒரு இதில் ரொம்ப உண்மையிலே இப்போ நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு கேட்டுருவீங்க. இப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் விசேஷமான ஒரு கருத்து தேவைப்படலைங்கிறதுனால நீங்கள் சரி மெல்ல கூட கேட்டுக்கலாங்கிற மாதிரி வந்துடுறீங்க.